டிவிக்கு தானே வரணும். என்ன காரணம்னாக்க டிஎம்கேக்கு ஏடிஎம்கே மாற்றி மாற்றி போட்டு நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது. எப்படின்னாக்க அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு முழுக்க முழுக்க இதுதான் ஊழல் ஆட்சி தான். இப்போ டிவிக்கு விஜய் வந்தால் நல்லா இருக்குனாக்கா அவரை வந்துட்டு நான் அவர் ரசிகர் தான், அதனால் வந்து அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லலை. ஒரு மாற்று அரசியல் ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு அவரும் பண்ணணும்னா அடுத்த வாட்டிச்சு நான் மாற்றிடுவேன் கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு அவர் வரணும். ஏன்னா சீமானு எனக்கு பிடிச்சா போன வாட்டு சீமானு தான் போட்டேன். ஓப்பனாக சொல்கிறேன், சீமானு தான் போட்டேன். என்கிட்ட இதே இருக்குது, ப்ரூஃபே இருக்குது. ஆனாலும் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு இது நல்லதுங்கிறாரு, அடுத்து அவரே அடுத்த மேடையில் அவர் அதை தப்பாக சொல்கிறாரு. அதனால் வந்துட்டு சீமானுக்கெலாம் மோஸ்ட்லி பசங்க எல்லாருக்குமே தெரியும், படித்த பசங்க எல்லாருமே தெரியும், ரசிகர்லாம் அடுத்தது தான். ஓகேங்களா? ஓட்டு வந்துட்டு எல்லாருக்குமே இப்போ நாலேஜாக இருக்காங்க, எல்லா விஷயமும் பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் அரசியலை வந்துட்டு எப்போ பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா டிவிக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னெல்லாம் ஏதோ ஒன்று 5 பேர் இருக்காங்க, அதில் இவங்க டிஎம்கே வந்து முன்னாடி இருக்காங்க. சரி ஓகே அவங்க ஓட்டு போடணும் போட்டோம். இப்போலாம் இப்படிலாம் போட மாட்டோம், யாருக்கு போடணும் எல்லாமே யோசிச்சு தான் போடுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து டிவிக்கு போட்டால் நல்லாயிருக்கும். தஞ்சாவூர் மக்கள் டிவிக்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இனிமேல் டிவிக்கே மாறிக்கிட்டு இருக்கு, வந்துடும் கண்டிப்பாக. என் குடும்பத்தில் 5 ஓட்டுமே டிவிக்கு தான் போடுவோம். என் அப்பா தவிர நினைக்கிறேன், அவர் டிஎம்கே போடுவார். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து திமுக வந்து பல சலுகைகள் வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நிறைய சலுகைகள் அறிவிச்சிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் வந்து பல்வேறு ஒடுக்குமுறைகளை வந்து செலுத்தியிருந்தாலும் கூட வந்து அதையெல்லாம் சமாளித்து தமிழக அரசாங்கம் வந்து இன்றைக்கி மக்கள் பிரச்சனையை வந்து நல்லா கவனிப்பாக பார்க்குறாங்க. அதுபோல் பெண்களுக்கு உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. மகளிருக்கு வந்து இலவச பஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுபோல் பல்வேறு சலுகைகள் அறிவிச்சிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் திரும்ப 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாக்க திரும்ப 2000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் திரும்பவும் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாக்க அரசு நல்ல முறையாக இருக்கும், நல்லது நடக்கும். விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அவர் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு இடையே வந்து போட்டி இருக்கிறதுனால தன்னை வந்து மிகைப்படுத்தி பேசுகிறாரு. கட்சிக்காரங்க ஓரளவுக்கு கூடியிருக்கிறாங்க. அதனால் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ஆதரவு இருக்குது, பொதுமக்களும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறாது. தஞ்சாவூர் வந்து ஏற்கனவே வந்து திமுக கோட்டையாக இருந்தது, இப்போதும் அப்படி தான் இருக்குது. திமுக தான் அமைக்கும். நாங்கள் வந்து விஜய் தான். திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்கள் வெட்டுட்டோம், அதிமுகவும் நாங்கள் வெட்டுட்டோம். மாறி வரானும், எல்லாம் சுயநலத்துக்கு தான் வரானுவா, பதவிக்காக வர்றானுவா. விஜய் வந்து அந்த அளவுக்கு பதவிக்கு ஆசைப்படாதவர், அவருக்கு இருக்கிற சொத்து போதும். இன்னைக்கு ஒரு படம் எடுத்தாலும் இன்னைக்கு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவர். ஆனால் மக்களுக்கு நல்லது தான் செய்யணும்னு அவர் வந்திருக்கார ஒழிய அரசியல் தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. உதயநிதிக்கு அரசியல் தெரியுமா? உதயநிதி எப்போ வந்தார்? அவருக்கு அரசியல் தெரியுமா? விஜய்க்கு எல்லாம் தெரியும். புரட்சி தலைவர் வந்தார், லட்சக்கணக்கில் கூட்டம் கொண்டுச்சு. இன்னைக்கு அந்த பாணியில் விஜய் வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும், ஊழல் இல்லாமல் ஆட்சி பண்ணுவார். மக்கள் ஆதரவு விஜய்க்கு தான், ஒட்டுமொத்தமும் விஜய்க்கு தான். இவங்க நினைக்கலாம், இவங்களாம் சுயநலத்துக்காக வர்றாங்க, பதவிக்கு ஆசைக்காக. இன்னைக்கு திராவிடம் திமுக எடுத்துங்க, அவன் பொண்டாட்டிலேருந்து பிள்ளையிலேருந்து எல்லாமே வர சொல்லி பார்க்குறாங்க. அதிமுக எடுத்துங்க, அம்மா இருக்க வரையும் எம்ஜிஆர் இருக்க வரையும் முறையாக இருந்துச்சு. அம்மாவுக்கு அடுத்தது அதிமுக வராது, விஜய் தான். நாங்களாம் விஜய்க்கு தான், ஒட்டுமொத்தமாக விஜய் தான். திமுக தான். திமுக மக்களுக்கு பல திட்டங்களை அறிவிச்சிட்டு வருது. அதே மாதிரி ஒரு பாரம்பரியமான கட்சி தொடர்ந்து இருக்குது. புதுசாக வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களால இந்த அரசாங்கம் வந்து, ஏன்னா இந்திய கவர்மெண்ட்டில் வந்து இப்போ மத்தியில் ஆடுற அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சரியாக நிதி ஒதுக்க மாட்டேங்குது. இவங்க வந்து கரெக்டாக ஃபைட் பண்ணி எம்பி எம்எல்ஏ எல்லாம் இருக்கும்போது ஒரு ஃபைட் பண்ணி ஒரு நாடு வளம் முறையிறதுக்கு தேவையான திட்டத்தை தீட்டுறதுக்கு இவங்கள்ட்ட தேவையான எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்திருக்காரு, அவர் படம் நடிச்சுட்டு இருக்காரு. புதுசாக வந்ததும் அரசியலில் ஜொலிக்கணுமான முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பாமரனுக்கும் சென்றடையணும்னா என்னென்ன திட்டத்தை வகுத்தாதான் மக்களுக்கு போய் சென்றடையணும். விவசாயம், தொழில், மற்ற மாணவர்கள், எல்லா சமுதாய மக்களும் இணைஞ்சு தான் நம்ம தமிழ்நாட்டை ஒருங்கிணைச்சு வழிநடத்துகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு வலுவான அரசு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் ஒரு நிலையான அரசு அமைய முடியும். இப்போ நம்ம திடீர்னு வாக்கை பிரிச்சுட்டோம்னா வாக்கு பிரிக்கிற வேலையாக தான் இருக்குது. ஒரு வாக்கு பிரிச்சிட்டோம், இவர் பெற்றா அவர் பெற்றான்னு இவர் கேட்குறாரு. அவர் பெற்றல இப்போ திமுக தான் பெற்றா இருக்குது. ஏன்னா அதிமுகவில் ஒரு வலுவான தலைவர் இல்லை, அங்கே வந்து உள்குத்து வேலைகள் நிறையா இருக்குது. திமுகவில் வந்து குடும்ப அரசியல்லாம் இல்லை, ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வாழ்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு குடும்பத்தில் நான் இருக்கிறேன், என் பையன் இருக்கிறான், என் பேரன் இருக்கிறான், அப்படி தான் குடும்ப அமைப்பு இருக்கும். அது அரசியலாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இந்த தான் அமைப்பு.
இதை வந்து அவர் குடும்ப அரசியல் அப்படிலாம் பேக்கப் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அவர் இப்போ சினிமா துறையில் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, உடனே அவர் நடிக்கிறாரு, அடுத்தது பையனுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்படி தான் சினிமா துறையும் அமையுது. இப்போ அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போக்கி உள்ள வலுவான இது வந்து திமுக தான், என்னோட கருத்து. வாய்ப்பு இல்லை. அது அவர் வாக்குவாதத்துக்காக சொல்கிறாரு, வாக்கு எடுபடாது. திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. திமுகவோட கோட்டையாக தான் நினைக்கிறேன். திமுக தான் ஆட்சி அமைக்கும். அதில் விஜயகாந்த் தானே, விஜய் தானே. டிஎம்கே வேணாம், எடப்பாடியும் வேணாம். நம்ம தளபதி விஜய் தான். விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். எந்த இலவசமும் கொடுக்க வேண்டிய, அவர் மக்கள் பக்கம் பாசம் இருக்குது, மக்கள் கூட்டம் சேரும், ஓட்டு போலும் ஜெயிப்பார். விஜய் வர்றதுக்கு வந்து யதார்த்தமான ஆளுங்க, மக்களுக்காக பாடுபடுறவர், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். திரும்பி திமுகவில் ஆட்சி பண்ணிச்சா திமுக அளவு வச்சுருவோம். ஸ்டாலின் வந்து அளவு வச்சுருவா, இப்பயே அளவு வச்சுட்டா. 7 லட்சம் ரூபா ஒரு ஆள் மேலே கடன் இருக்குது. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லுவானுவங்க, விசில் அடித்தாங்க கொஞ்சம் அவன் அரசியலை. எம்ஜிஆரே அப்படி தான் சொன்னானுவ. 10 ஆண்டு காலம் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஆட்சி அமைச்சாங்க. அதேமாரி விஜய் ஆட்சி அமைப்பார், ஆளுவார். விஜய்க்கு தான், விஜய்க்கு தான். தஞ்சாவூர் விஜயோட கொண்டை தான் இப்போதைக்கு. இதுக்கு முன்னாடியே அதிமுக ரெட்டலை ஸ்டாலின்லாம் கிடையாது. இப்போ வந்து விஜய் தான் கோட்டை. 2026 மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க வரணும். அது மக்களோட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி மக்களுக்காக பல விஷயங்களை செய்துக்கிட்டு வர்றது ஆளுங்கட்சி திமுக தான். வர்றவங்கெல்லாம் மறுபடி எலெக்ஷன் நேரத்தில் மொத்தத்தை சொல்லுவாங்க. மறுபடி யார் செயல்படுறாங்கிறத பார்க்கணும். அடித்தட்டு மக்களுக்காக இன்றைக்கி கல்விக்காக யார் முக்கியத்துவம் கொடுக்குறா, விளையாட்டுக்காக யார் முக்கியத்துவம் கொடுக்குறா, விவசாயிகளுக்கு அப்படின்னு எல்லோரும் சும்மா வாய் வழியாக சொல்லிட்டு போயிடுவாங்க எலெக்ஷன் நேரத்தில். பட் இவங்க பரம்பரையாக இருக்கிறாங்க, வாரிசு அரசியலுங்கிறாங்க. அந்த அனுபவங்கள் மக்களுக்கு பயன்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அதனால் மீண்டும் திமுகவும் திமுக சார்ந்த கூட்டணி கட்சிகளும் வர்றது தமிழகத்துக்கு நல்ல பலம் சேர்க்கும்னு எதிர்பார்க்கும். விஜய் வர்றதுக்கெல்லாம் எதை அனுபவத்தை சொல்கிறது? ஃபீல்டு ஒர்க்கில் எங்கேயாவது வந்து போராடி இருக்காங்க மக்களுக்காக. இப்போ சமீபத்தில் நல்லக்கண்ணு இறந்தார், அவர் சர்வ கட்சி மக்களும் கண்ணீர் வடித்தாங்க. என்ன காரணம்? அவர் ஃபீல்டில் இருந்தது தான் காரணம் இல்லையா? இப்போ விஜய் அந்த மாதிரி ஃபீல்டுக்கு வரணும். வந்தாக்கா இளைஞர்கள், மாற்று அரசியல் மக்களுக்கு தேவை தான். பட் அவர் நல்லது செஞ்சுட்டு வரட்டும், பார்ப்போம். தஞ்சாவூர் எப்போவுமே திமுக விவசாயிகள், டெல்டா மாவட்டம் விவசாயிகளை அன்றையிலேருந்து கலைஞர் முதல்வராக இருக்கும்போதும் சரி, மு.க. ஸ்டாலின் இருக்கும்போதும் சரி, கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் டெல்டாவுக்கு தனி கவனம் செலுத்துவாங்க. அதில் இப்போ மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறது திமுக மேலே வச்சுருக்கிறாங்க. 2026 எங்களோட எதிர்பார்ப்பு திமுக தான். தஞ்சை மக்கள் ஆதரவும் திமுகவுக்கு தான். டிவிக்கு இன்றைக்கி படித்த இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களே. படிச்சுட்டு 5000 10,000க்கு ஹோட்டலி வேலை செஞ்சுருக்காங்களே. இத்தனை வருஷமாக 75 வருஷமாக இருந்து இந்த 2 ஆட்சியுமே ஒன்றும் பண்ணலையே. அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வேலை ஒன்றும் செய்யலையே. அவங்க சுயநலத்தை மட்டும் தானே பார்க்குறாங்க. மக்களோட சுயநலத்தை ஒன்றும் விரும்பி பார்க்கலையே. அவங்க நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த மது போதை பாருங்கள், இந்த ஒயின் ஷாப் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திறந்து வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. எவ்வளோ தவறு நடக்குது. அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது, காவல்துறையும் கண்டுக்க மாட்டேங்குது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ண எவனாச்சும் புதுசாக வந்து சரி பண்ணுறத வாய்ப்பு கிடைச்சா நல்லது. ஏன் எம்ஜிஆர், அண்ணாதுரைலாம் அரசியல் கற்றுக்கிட்ட வந்தாங்க. முதல் தெரியாமல் தானே வந்தாங்க. போக போக தானே கற்றுக்கிட்டாங்க எல்லாரும். எம்ஜிஆர் வந்து இப்போ 26 வயசில் தானே வந்தார். அவரும் போக போக தானே எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அரசியல் கற்றுக் கொடுத்ததுக்கு எத்தனையோ அரசியல் மேதைகள் அவங்க கூட இருக்காங்களே. பெரிய பெரிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களா. அதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இப்போ அரசியல் இங்கே இவங்க என்ன அரசியல் கற்றுருக்காங்க? எந்த அரசியல் ஒன்றும் கற்றுக்கலையே. இவங்க என்ன அரசியல் கற்றுருக்காங்க? அது மக்களையும் மக்களை சார்ந்த பிரச்சனையும் பார்க்கறது தானே அரசியல் கற்றுக்கணும். அது என்ன யாரும் பார்க்கலையே. அதை பார்க்கறது யாராவது ஒருத்தவங்க வருவாங்களான்னு மக்கள் ஏங்கிட்டு நிற்கிறாங்களே. இன்றைக்கி கண்டிப்பாக டிவிக்கு விஜய் வருவார், இந்த மக்களை காப்பாற்றுவார். மிக மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மிக சிறப்பாக அந்த மக்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. தஞ்சாவூர் மக்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆதரவு கொடுத்துருந்தாங்க. சோழ மண்டலத்தில் அவருடைய கொடியை இன்னைக்கு வந்து நாட்டிட்டு போயிருக்காரு. பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பாக 100% அமைப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஏன் திமுக கோட்டைனா போன வருஷம் திமுக இல்லையா? திமுக கோட்டை இவங்க மட்டும் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 40 வருஷத்தில் அவங்க 15 வருஷம் தானே வச்சுருக்காங்க. பாக்கி 20 வருஷம் இன்னொரு கட்சி தானே ஆண்டிருக்கு. அது எப்படி திமுக கோட்டை ஆகும்? திமுக கோட்டைனா இவங்க கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா 50 வருஷம் இவங்க தானே இருந்திருக்கணும். ஏன் இல்லை இடையில 25 வருஷம் எங்கே போயிட்டாங்க?
இவங்க தானே இருந்திருக்கணும். இவங்க திமுக கோட்டை நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா ஏன் நான் போய் மாற்றி இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணம் எனக்கு ஏன் தோணுது? 25 வருஷம் இவங்க இல்லையா, வேற யாராலும் ஆண்டிருக்காங்க, அப்புறம் என்ன கோட்டை? கட்டாயம் ஏதோ புதுசாக மக்கள் விரும்புகிறாங்க, அது நடந்தே தீரும், கண்டிப்பாக மாறும். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே ஏன்னா ஸ்டாலின் எல்லாமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. சரிங்களா? டிஎம்கே பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இப்போ வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு மாவட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ண தெரியும்னா இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? புதுசாக ஆட்சிக்கு வரவங்க யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்றைக்கி ஜெயிச்சுட்டு இங்கே வந்துடலாம், ஆனால் சென்ட்ரலில் போகும்போது என்ன ஆகுன்னா, சென்ட்ரலில் போகும்போது அவங்க சொல்கிறதான் கேட்க முடியும். ஏன்னா ஸ்டாலின் வந்து இப்போ சென்ட்ரலில் சொல்கிறத கேட்க மாட்டார். ஸோ அதனால் மறுபடியும் டிஎம்கே தான். நல்ல திட்டம் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலு பெண்களுக்கு நல்ல திட்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு இருக்குது இல்லை, அதுகளுக்கெல்லாம் மாதமான ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நலிவுற்றவங்க இருக்காங்க தெரியுங்களா, அவங்களுக்கும் அக்கௌண்ட்டில் பணம் ஏறுது. அது இல்லாமல் வந்து இப்போ பகுதி நேர ஆசிரியராக இருந்தாங்கல்ல, அவங்கள வந்து இப்போ பகுதி வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க, இன்னும் பகுதி கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ அது ஓட்டு ஏன் அது வந்து அவங்க விருப்பம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஒரு 10,000 ரூபா கூடி அட்டை கூடி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், கேட்டால் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி எல்லாரும் சொல்கிறது தான். வாய்ப்பு வரும், ஆனால் ஓட்டு பிரியும். ஆனால் கன்ஃபார்ம் வருதுன்னு சொல்ல முடியாது, வரும் ஆனால் ஓட்டு வரும். தஞ்சாவூர் டிஎம்கே கோட்டை சார், மாறவே மாறாது, அது டிஎம்கே தான். டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும்ல, இவங்க ஏடிஎம்கே டிஎம்கே இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிவிகே வந்தால் எப்படி இருக்கும், ஒரு சேஞ்ச் இருக்கும். அதுக்காக ஒரு மாற்றம் வந்தால் தான் தெரியும். அப்படி இல்லை, இப்போ புதுசாகிறவங்களுக்கு வழி கொடுக்கணும்ல, ஒரு சேஞ்சஸ் இருக்கணும்ல. தஞ்சாவூர் மக்களோட ஆதரவு மேக்ஸிமம் டிஎம்கேக்கு தான் இருக்கும். இல்லை இங்கே வர முடியாது, ஒரு சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். டிஎம்கே தான் வரும், ஷியூராக அது தான் வரும். டிவிகே வந்தால் நல்லா இருக்குங்கிறேன், சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா விஜய் வந்தால் நல்லது செய்வான்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் வளத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு தான் போயிருக்காரு. நான் வந்தால் ஒரு ஆட்சியில் உட்காந்தா எல்லாமே கிடைக்கும் எங்களுக்கு. வந்து இப்போ உதவி பணம் இருக்கிறனால 5000 ரூபா கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எதனால எங்களுக்கு ஏறலை, அதான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் பஸ்ஸு ஃப்ரீயாகவே விட்டாலும் வந்து வல்லம் பஸ்ஸு அந்த சைடே போகிறதில்ல. விஜய் தான்.